வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்காக செய்து காட்ட போற ரெசிபி சுண்டக்காய் குழம்பு. இந்த குழம்பு பண்றதுக்கு முன்னாடி சுண்டக்காயில எதெல்லாம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமா? சுண்டக்காயில பாத்தீங்கன்னா அதிகமான அளவு கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபைபர், அயன், கால்சியம், விட்டமின் ஏ, சி இதெல்லாம் இருக்கு. இதுல இருக்கிற நியூட்ரியன்ஸ் வந்து ஸ்டொமக் வார்ம்ஸை ரெடியூஸ் பண்ணுது, பிளட் ப்ரெஷர் அண்ட் பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணுது. அது மட்டும் இல்லாம கிட்னி அண்ட் யூட்ரஸோட ஹெல்த்தையும் நல்லா மெயின்டைன் பண்ணுது. இப்போ அந்த சுண்டக்காய் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? சுண்டைக்காய் குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் பார்க்கலாம். சுண்டைக்காய், பூண்டு, தக்காளி, சின்ன வெங்காயம், புளி, சாம்பார் பவுடர், கடுகு, காஞ்ச மிளகா, வெந்தயம், வெல்லம், உப்பு, தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய். ஃபர்ஸ்ட் நாம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு பேன் அடுப்புல வச்சிடலாம். பேன் சூடானதுமே நல்லெண்ணெய் ஆட் பண்ணிடலாம். ஆயில் சூடானதுமே கடுகு ஆட் பண்ணிடலாம். கடுகு வெடிச்சதுமே காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிடலாம். கூடவே வெந்தயத்தை ஆட் பண்ணிடலாம். இந்த டைம்ல பூண்டு ஆட் பண்ணிடலாம். இதுல இப்போ 10 பல்லு பூண்டு இந்த மாதிரி கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிருக்கோம். இப்போ ஒரு 15 சின்ன வெங்காயத்தை சின்னதா கட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த டைம்ல நம்ம தேவையான உப்பு ஆட் பண்ணிடலாம். நல்லா கலந்து விடலாம். வெங்காயம் வேகிற டைம்ல நம்ம இந்த சுண்டைக்காயை வந்து இந்த மாதிரி 2 பீஸா கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி வெங்காயம் பாதி அளவு வெந்ததுமே நம்ம சுண்டைக்காய் ஆட் பண்ணிடலாம். இது ஒரு கப் அளவு சுண்டைக்காய். இதை வந்து பாதியா கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிடலாம். நல்லா கலந்து விடலாம். இந்த மாதிரி இந்த சுண்டைக்காயோட தோல் ரொம்ப ஹார்டா இருக்கிறதுனால இது வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் இப்படியே இருக்கட்டும். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துடுச்சு. கலந்து விடலாம். இந்த டைம்ல நம்ம எடுத்து வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணிடலாம். நல்லா கலந்து விடலாம். இந்த மாதிரி தக்காளி வேகட்டும். அகைன் மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். தக்காளியும் நல்லா மேஷ் ஆயிடுச்சு. எல்லா வெஜிடபிள்ஸும் நல்லா வதங்கியாச்சு. இந்த டைம்ல ஒரு 3 ஸ்பூன் அளவு சாம்பார் பவுடர் ஆட் பண்ணிடலாம். இதுல மஞ்சள் தூள், மல்லித்தூள் எல்லாமே இருக்கும். அதனால நம்ம எஸ்பெஷலா தனியா எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். நல்லா கலந்து விடலாம். எல்லா வெஜிடபிள்ஸையும் போட்டாக்குற மாதிரி. இப்போ நாம எடுத்து வச்சிருக்க ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை தண்ணியில கரைச்சிட்டு ஆட் பண்ணிடலாம். புளி தண்ணி ஆட் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு குழம்போட கன்சிஸ்டன்சி எந்த அளவு திக்னஸா இருக்கணுமோ அந்த அளவு நீங்க தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இந்த டைம்ல நம்ம எடுத்து வச்சிருக்க வெல்லத்தை ஆட் பண்ணிடலாம். நல்லா கலந்து விடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இந்த டைம்ல உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே கரெக்டா இருக்கு. இது எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரைக்கும் கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். இது இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க எவ்வளோ அழகா ரெடியா இருக்குன்னு. ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த குழம்பு. நீங்களும் கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஒரு போலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். குழம்பை இப்போ ரைஸ் கூட சர்வ் பண்ணிடலாம். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குல்லங்க. பார்க்க மட்டும் இல்லை, டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.